தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. போதும், முதல் பகுதியை நம்ம தியானிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. இது இளம் தலைவர் தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு தீமோத்தேயுவாக தான் இருக்கோம். நமக்கு ஆண்டவர் பவுல் மூலமாக இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எத்தனையோ மக்கள் கஷ்டம், வேதனை, துன்பம், வெளியே வர முடியாதபடி பிரச்சனைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களை விடுவிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை. அதை நற்செய்தியாய் கொண்டு போய் அறிவிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவித்தவர் அவர்களை விடுவிப்பார். அந்த காரணத்தினால தான் பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு, சமயம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, அதில் 2 பக்கமும் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் சரி, இல்லாட்டாலும் சரி. அல்லது நீங்கள் ஒருத்தருக்கு கொண்டு போய் அந்த நற்செய்தி அறிவிக்கிறீங்கன்னு வைங்க, அவங்க டைம் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் டைமை கேட்டு அவங்களுக்கு அந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க. அவங்களுக்கு டைம் இல்லைன்னாலும் சொல்லி ஆகணும். சமயம் வாய்த்தாலும் சொல்லணும், வாய்க்காட்டாலும் சொல்லணும். அப்போ உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னாலும் விடக்கூடாது. எப்படியாவது நற்செய்தி ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, 2 நிமிஷம் டைம் கொடுங்க கேட்டு அந்த நற்செய்தியை அறிவிச்சிரு. பர்மிஷன் கேட்டுகிட்டே அறிவிச்சிடணும். அப்படின்னா என்னென்னா, ஒரு அவசர செய்தியாய் நற்செய்தி இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கு தேவையான அவசர செய்தி, எமர்ஜென்சி மெசேஜ் எது தெரியுமா? காஸ்பல் தான். அதை நம்ம எப்போ வேணால் சொல்லலாம், பொறுமையாக சொல்லலாம். அவங்களாம் எங்கே ரசிக்கப்பட போகிறாங்க, இப்போ சொன்னால் சரி வராது, நானே இன்னும் சரியில்லை, நானும் நிறைய குறை இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா என்றைக்குமே நற்செய்தி அறிவிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கிக்க வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய உறவினர்கள் எத்தனை பேர் இன்னும் ரட்சிப்பு அடையாமல் இருக்காங்க? நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இன்னும் ரட்சிப்பு அடைய? அந்த பாரம் ஃபஸ்ட்டு வரணும். அந்த பாரத்தோடு 2வது ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபிச்ச பிறகு நற்செய்தியை தீவிரமாய் அறிவிக்க வேண்டும். இதான் 3 படி. பாரம் இருக்கணும், 2வது நல்லா ஜெபிக்கணும், 3வது நற்செய்தி அறிவிக்கணும். அப்பொழுது அறுவடையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ வசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுன்னு இன்னைக்கு பவுல் மூலமாக எங்களுக்கு உணர்த்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நானும் சபையும் அதை தீவிரமாய் நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு வந்து இதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.